Hello friends, welcome to Karikanchi. இன்னைக்கு நம்ம நெத்திலி மீனை எவ்வளோ டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் வறுக்க முடியும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு ஒரு 1/2 ஸ்பூன், எலுமிச்சை சாறு ஒரு பாதி எலுமிச்சம் பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறதுவே நல்ல கலர் கொடுக்கும். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிரட்டிக்கிட்டாச்சு. இப்போ நம்மக்கிட்ட வச்சுருக்க ஃபிஷ்ஷை இது கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி பிரட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறலாம். இப்போது மீன் பெரட்டி வச்சு 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. நீங்கள் குயிக்காக வறுக்கணும்னு நினச்சிங்கன்னா மீனை நல்லா மசாலாவில் பெரட்டிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்லேயே இறங்கிடும் மசாலாலாம். இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் கூட நீங்கள் நல்லா மசாலாவில் பெரட்டி வச்சிங்கன்னா அந்த மசாலாலாம் மீனில் இறங்கி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போது இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். நெத்திலி மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.